25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கான அழைப்பதில் நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக போய் வழங்கணும்னு திட்டமிட்டு உங்கள் கிராமத்துக்கு வருகின்றிருக்கிறோம். தமிழகத்தில் 1000 கால வரலாறு கொண்டது நம்ம சமூகம். பேரரசர் பெரும்படுகு முத்திரையருடைய 1350வது சதய விழா, அதாவது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். பேரரசருடைய வயது சொன்னது போதும் இந்த சமூகத்தினுடைய 1000 கால வரலாறு தெரிஞ்சிடும். அதே போல தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் நமது சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோம். அதில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள், அதாவது முத்தரையர் ஓட்டர்ஸ் எவ்வளவுனா 80,000 to 90,00,000 பேர். இந்த சட்டமன்ற தொகுதியிலே நாம தான் அதிக பெரும்பான்மையாக இருந்தும் கூட நமக்கு இருவரும் திராவிட கட்சிகளும் வாய்ப்பை வழங்கவில்லை, மதிக்கிறதே இல்லை. திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் பெரும்பான்மையான சமூகம் நாம சொல்லிக்கிறோம். ஆனா நாம பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நாம எப்படி பெரும்பான்மை சமூகமா ஆக முடியும்? இதெல்லாம் மாற்றணும். நாம பெரும்பான்மையா இருக்கிற பஞ்சாயத்துகள்ல நாம பஞ்சாயத்து தலைவரா, சட்டமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏவா, பாராளுமன்ற தொகுதியில் எம்பியா நாம வரணும். நமக்கான ஒரு அமைப்பு வேணும். வன்னியர்களை பார்த்து அதிமுகவும் திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு முன்னால் பயந்தது கிடையாது. அதே மாதிரிதான் பறையர் சமூக மக்களை பார்த்து அதிமுகவும் திமுகவும் பயந்ததே கிடையாது. யார் வருவதற்கு முன்னால்? விடுதலை சிறுத்தைகள் வருவதற்கு முன்னால். நம்மளே பார்த்து இனிமே நிச்சயமா நமக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். ஏன்னு சொன்னா தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திரையர் சங்கமும் வந்துருச்சு. இது நமக்கான காலம். 2026க்கு பிறகு முத்திரையருக்கான காலம் தான். நாம பெரும்பான்மை இருக்கிறதுல நாம தான் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆக போறோம். அதற்கான மாநாடு தான் தமிழகத்தினுடைய மைய பகுதியாக திருச்சியில் வச்சிருக்கோம். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் அந்த ஒரு நாள் நீங்கள் பிறந்த இந்த முத்திரையர் சமூகத்துக்காக ஒதுக்குங்க. அதுதான் கேட்டுக்கிறோம். உங்க கிராமத்துக்கு வரும்போது வரவேற்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கிராமமே அந்த மாநாடு துறையில் இருந்தாதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தமிழகத்தில் நடக்கும். இல்லைன்னு சொன்னா மறுபடியும் மற்ற சமூகம், நாம பெரும்பான்மையா இருக்கிறதுல சிறுபான்மை சமூகத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்து தலைவரா, கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா ஆக்குவாங்க. மறுபடியும் நாம பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகமா மாறி வருகிறது. இது இந்த சமூகத்துக்கு பேராபத்து. இந்த பேராபத்திலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றணும். நமக்கான அரசியல் நமக்கே வரணும்னா ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு. இது 3வது மாநாடு, நம்முடைய 3வது மாநாடு. எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு தமிழகத்துல பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கான அரசியல் எந்த கையில தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அறைகோள் எடுக்க போறோம். எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கிற தமிழர் தேசம் கட்சி, வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.